நேரடியாக மோதிய விஜயகாந்தன் ராமராஜன் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 முறை விஜயகாந்தன் ராமராஜன் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாளே ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. 80 மற்றும் 90களில் ரஜினி கமலுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகர்களா வலம் வந்தவங்க தான் ராமராஜன் அண்ட் விஜயகாந்த். முக்கியமா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரசிகர்கள் ரொம்பவே அதிகம். என்னதான் ரஜினி கமல் படங்களுக்கு சிட்டி சைட்ல அதிக வரவேற்பு கிடைச்சாலும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ராமராஜன் அண்ட் விஜயகாந்த் படங்களுக்கு எப்போதுமே மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. சோ அப்படிப்பட்ட ராமராஜன் அண்ட் விஜயகாந்த் படங்கள் முதன்முறையாக எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986 தீபாவளிக்கு. இதுல ராமராஜனுக்கு நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு தர்மதேவதை தழுவாத கைகள் அப்படிங்கிற 2 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், ரேகா ஆகியோர் நடிச்ச நம்ம ஊரு நல்ல ஊரு படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்த், அம்பிகா ஆகியோர் நடிச்ச தழுவாத கைகள் படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதே நாள் ரிலீஸ் ஆன விஜயகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச தர்மதேவதை படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல 3 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் ராமராஜன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 1987 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல ராமராஜனுக்கு எங்க ஊரு பாட்டுக்காரன் அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு வீரபாண்டியன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், ரேகா ஆகியோர் நடிச்ச எங்க ஊரு பாட்டுக்காரன் ஏப்ரல் 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாள்லயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், சிவாஜி, ராதிகா ஆகியோர் நடிச்ச வீரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட வீரபாண்டியன் படத்தை விட ராமராஜனோட எங்க ஊர் பாட்டுக்காரன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ராமராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1987 ஜூலைல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு ஒன்று எங்கள் ஜாதியே மற்றும் இவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், மாதுரி ஆகியோர் நடிச்ச இவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற படம் ஜூலை 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே ஜூலை மாசம் 24ஆம் தேதியில பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ராதா, ரேகா ஆகியோர் நடிச்ச நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அடுத்த 6 நாள்லயே பாத்தீங்கன்னா ராமராஜன், நிசாந்தி ஆகியோர் நடிச்ச ஒன்று எங்கள் ஜாதியே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சுமாரான வெற்றி அடைஞ்சது. சோ இங்க ராமராஜனோட 2 படங்களை விட விஜயகாந்தோட நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1988 பொங்கலுக்கு நடக்குது. இதுல ராமராஜனுக்கு செண்பகமே செண்பகமே அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு காலையும் நீயே மாலையும் நீயே மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், ரேகா ஆகியோர் நடிச்ச செண்பகமே செண்பகமே அப்படிங்கிற படம் ஜனவரி 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாளையே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ராதிகா, பிரபு ஆகியோர் நடிச்ச காலையும் நீயே மாலையும் நீயே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ரேகா ஆகியோர் நடிச்ச மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ இங்க விஜயகாந்தோட 2 படங்களை விட ராமராஜோட செண்பகமே செண்பகமே படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ராமராஜன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ராமராஜன், விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் அதே 1988 மார்ச்ல நடக்குது. இதுல ராமராஜுக்கு ராசாவே உன்னை நம்பி அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு தெற்கத்தி கல்லன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், ரேகா ஆகியோர் நடிச்ச ராசாவே உன்னை நம்பி மார்ச் 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 100 நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ராதா ஆகியோர் நடிச்ச உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 1 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச தெற்கத்தி கல்லன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ தெற்கத்தி கல்லன், ராசாவே உன்னை நம்பி அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப தெற்கத்தி கல்லன் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1988 ஜூன்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு பார்த்தால் பசு அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச பூந்தோட்ட காவல்காரன் ஜூன் 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாள்லயே பாத்தீங்கன்னா ராமராஜன், பல்லவி ஆகியோர் நடிச்ச பார்த்தால் பசு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்தோட பூந்தோட்ட காவல்காரன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1988 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல ராமராஜுக்கு எங்க ஊரு காவல்காரன் அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு நல்லவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச நல்லவன் ஆகஸ்ட் 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 10 நாளையே பாத்தீங்கன்னா ராமராஜன், கௌதமி ஆகியோர் நடிச்ச எங்க ஊரு காவல்காரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ நல்லவன் வேஸ் எங்க ஊரு காவல்காரன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ராமராஜோட எங்க ஊரு காவல்காரன் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ராமராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1988 தீபாவளிக்கு நடக்குது. இதுல ராமராஜனுக்கு நம்ம ஊர் நாயகன் அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், கௌதமி ஆகியோர் நடிச்ச நம்ம ஊர் நாயகன் நவம்பர் 8ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, ஓரளவுக்கு நல்லா ஓடி சுமாரான வெற்றி அடைஞ்சது. அதே நாளையே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு.
ஆச்சு. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடி சுமாரான வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1989 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற படமும், ராமராஜனுக்கு என்ன பெத்த ராசா அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், ரூபினி ஆகியோர் நடிச்ச என்ன பெத்த ராசா அப்படிங்கிற படம் ஜனவரி 27 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 7 நாளையே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ரேகா, சுகாசினி ஆகியோர் நடிச்ச என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணிருக்காங்க. சோ இங்க என்ன பெத்த ராசா, என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1989 ஜூன்ல நடக்குது. இதுல ராமராஜுக்கு கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு பொறுத்தது போதும் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், கனகா ஆகியோர் நடிச்ச கரகாட்டக்காரன் ஜூன் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 365 நாட்களுக்கும் அதிகமா ஓடி தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இளையராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதே மாதிரி செந்தில் கவுண்டமணி காமெடியும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பயங்கரமா ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ராமராஜோட கரியர்லயே ரொம்ப ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட பொறுத்தது போதும் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கம்பேர் பண்றப்ப கரகாட்டக்காரன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ராமராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1989 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு பொன்மன செல்வன் அப்படிங்கிற படமும், ராமராஜனுக்கு ராஜா ராஜாதான் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சோபனா ஆகியோர் நடிச்ச பொன்மன செல்வன் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே ஆகஸ்ட் 11 பாத்தீங்கன்னா ராமராஜன், கௌதமி ஆகியோர் நடிச்ச ராஜா ராஜாதான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ பொன்மன செல்வன் வேஸ் ராஜா ராஜாதான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயகாந்தோட பொன்மன செல்வன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1989 தீபாவளிக்கு நடக்குது. இதுல ரெண்டு பேருக்குமே ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்துக்கு தர்மம் வெல்லும் ராஜநடை அப்படிங்கிற 2 படங்களும், ராமராஜனுக்கு தங்கமான ராசா, அன்பு கட்டளை அப்படிங்கிற 2 படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், கௌதமி ஆகியோர் நடிச்ச தர்மம் வெல்லும் அக்டோபர் 28 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாளிலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், கௌதமி, சீதா ஆகியோர் நடிச்ச ராஜநடை படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ராமராஜனுக்கு பாத்தீங்கன்னா அதே நாள்ல ராமராஜன், கனகா ஆகியோர் நடிச்ச தங்கமான ராசா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாளிலேயே பாத்தீங்கன்னா ராமராஜனோட இன்னொரு படமான அன்பு கட்டளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ இங்க விஜயகாந்துக்கு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா ராமராஜனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1989 டிசம்பர் 1 நடக்குது. இதுல ராமராஜனுக்கு மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு மீனாட்சி திருவிளையாடல் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயகாந்த், ராதா ஆகியோர் நடிச்ச மீனாட்சி திருவிளையாடல் டிசம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதே நாளிலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், சீதா ஆகியோர் நடிச்ச மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல ராமராஜன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1990 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு புலன் விசாரணை அப்படிங்கிற படமும், ராமராஜனுக்கு பாட்டுக்கு நான் அடிமை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ரூபினி ஆகியோர் நடிச்ச புலன் விசாரணை ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா ராமராஜன், குஷ்பு, ரேகா ஆகியோர் நடிச்ச பாட்டுக்கு நான் அடிமை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட புலன் விசாரணை படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1990 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு புதுப்பாடகன் அப்படிங்கிற படமும், ராமராஜனுக்கு தங்கத்தின் தங்கம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், அமலா ஆகியோர் நடிச்ச புதுப்பாடகன் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாளிலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், ராகசுதா ஆகியோர் நடிச்ச தங்கத்தின் தங்கம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்தோட புதுப்பாடகன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1990 ஜூலைல நடக்குது. இதுல ராமராஜனுக்கு ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், கௌதமி ஆகியோர் நடிச்ச ஊரு விட்டு ஊர் வந்து ஜூலை 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 6 நாளிலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், பானுபிரியா ஆகியோர் நடிச்ச சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1990 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு சத்திரியன் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு புதுப்பாட்டு அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், பானுபிரியா ஆகியோர் நடிச்ச சத்திரியன் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாளிலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், சுமா ஆகியோர் நடிச்ச புதுப்பாட்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்தோட சத்திரியன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1991 மார்ச்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு அண்ணன் காட்டிய வழி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், ரூபினி ஆகியோர் நடிச்ச அண்ணன் காட்டிய வழி மார்ச் 15 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல,
சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், மன்சூர் அலிகான் ஆகியோர் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான படமா இருக்கு. சோ இந்த மோதல்ல விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்த் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1991 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ரூபினி ஆகியோர் நடிச்ச 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படம் நவம்பர் 5ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே நாள்லயே பாத்தீங்கன்னா ராமராஜன், ரூபினி ஆகியோர் நடிச்ச நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல ராமராஜன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1992 அக்டோபரில் நடக்குது. இதுல ராமராஜனுக்கு வில்லுப்பாட்டுக்காரன் அப்படிங்கிற படமும், விஜயகாந்துக்கு காவிய தலைவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், பானுபிரியா ஆகியோர் நடிச்ச காவிய தலைவன் அக்டோபர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், ராணி ஆகியோர் நடிச்ச வில்லுப்பாட்டுக்காரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இளையராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இங்க காவிய தலைவன் படத்தை விட வில்லுப்பாட்டுக்காரன் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ராமராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1995 ஜூலைல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு தேடி வந்த ராசா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், குஷ்பு ஆகியோர் நடிச்ச தேடி வந்த ராசா அப்படிங்கிற படம் ஜூலை 7ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ரேவதி ஆகியோர் நடிச்ச காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ காந்தி பிறந்த மண் வேஸ் தேடி வந்த ராசா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ராமராஜோட தேடி வந்த ராசா படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1996 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு தாயகம் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு அம்மன் கோயில் வாசலிலே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ரஞ்சிதா ஆகியோர் நடிச்ச தாயகம் ஜனவரி 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சுமாரான வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், சங்கீதா ஆகியோர் நடிச்ச அம்மன் கோயில் வாசலிலே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல ராமராஜன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1997 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு தர்ம சக்கரம் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு கோபுர தீபம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ரம்பா ஆகியோர் நடிச்ச தர்ம சக்கரம் ஜனவரி 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே நாள்லயே பாத்தீங்கன்னா ராமராஜன், சுகன்யா ஆகியோர் நடிச்ச கோபுர தீபம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல, சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1999 நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு பிரியனா படமும், ராமராஜுக்கு பூமணமே வா அண்ணன் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராமராஜன், சுவாதி ஆகியோர் நடிச்ச அண்ணன் அப்படிங்கிற படம் மார்ச் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த், மீனா ஆகியோர் நடிச்ச பிரியனா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், சங்கீதா ஆகியோர் நடிச்ச பூமணமே வா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதல்ல விஜயகாந்தோட பிரியனா படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 2001 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜயகாந்தோட தவசி படமும், ராமராஜனோட பொன்னான நேரம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சௌந்தர்யா ஆகியோர் நடிச்ச தவசி நவம்பர் 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா ராமராஜனோட பொன்னான நேரம் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்தோட தவசி படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1989 மார்ச்சில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற படமும், ராமராஜுக்கு எங்க ஊரு மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சோபனா ஆகியோர் நடிச்ச பாட்டுக்கு ஒரு தலைவன் மார்ச் 17ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன், கௌதமி ஆகியோர் நடிச்ச எங்க ஊரு மாப்பிள்ளை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட பாட்டுக்கு ஒரு தலைவன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த்